Welcome to Viva English. Okay, let's get started. எவ்வளவு நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறது? எப்படி கேட்பீங்க? ரொம்ப சிம்பிள். How long to wait? How long to wait? உங்களுக்கு மனசு உறுத்துதா? எப்படி சொல்லலாம்? Do you feel guilty? Do you feel guilty? ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் ஒரு புக் ஃபார்மேட்டாக உங்கள் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபார்மேட், வீடியோஸ், புக் ஃபார்மேட், ஆன்லைன் காப்பி இதுவும் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. எனக்கு ஏங்க உறுத்தணும்? எப்படி கேட்பீங்க? Why should I feel guilty? Why should I feel guilty? 5 மணிக்குள்ள நான் திரும்பி போகணும். I should get back by 5. Get back. திரும்பி வர்றது, திரும்பி போகிறது. ஏங்க எங்கே அவனுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஐடியா கிடைச்சது? ஒரு ஆச்சரியமாக நம்ம கேட்போம். எங்கே அவனுக்கு இந்த ஐடியா கிடைச்சது? இப்படி நீங்கள் ஆச்சரியமாக கேட்கணுன்னா வேரெவர் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஸ்டினுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். வெரெவர் டிட் he find that idea? Wherever did he find that idea? எதுக்குமே கவலைப்பட மாட்டான். எதுவுமே அவனை கவலைப்பட வைக்காது. எப்படி சொல்வீங்க? Nothing ever makes him sad. Nothing ever makes him sad. அவனை தனியா விடாத. Don't leave him alone. Don't leave him alone. இங்கிலீஷில் alone, தனியாக. என்னை தனியாக விட்டுட்டாங்க. Past tense. என்னை தனியாக விட்டுட்டாங்க. They left me alone. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இந்த நீங்கள் புக் ஃபார்மேட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் சீரியஸாகவே அது இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே தனியாக செய்கிறாங்க அவன். He does everything by himself. இந்த ஃப்ரேஸ் நோட் பண்ணிக்கோங்க. by himself. அவனே தனியாக. எல்லாம் அவனே தனியாக பண்ணுறான். ஏன் வற்புறுத்துறீங்க? Why are you insisting? இங்கிலீஷில் insist, வற்புறுத்து. Why are you insisting? ஏன் வற்புறுத்துறீங்க? பேகை நான் தூக்கிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? I will carry the bag. I'll carry the bag. அவனை செய்ய விடாத. ஏதோ ஒரு செயல், ஆனால் நம்ம சொல்கிறோம் அவனை செய்ய விடாத. Don't let him do. Don't let him do. அப்பதாங்க எனக்கு புரிஞ்சிச்சு. எப்படி சொல்லலாம்? That's when, அப்பதான் I understood, எனக்கு புரிஞ்சது. அதுக்குள்ள எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். அதுக்குள்ள எக்ஸாம்ஸ் will be over by then. இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. by then, அதற்குள். இன்னும் எவ்வளவு வேணும்? இன்னும் எவ்வளவு? இது எப்படி சொல்கிறது?
how much more இந்த 3 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. how much more இன்னும் எவ்வளவு, do you need உனக்கு தேவை, உனக்கு வேணும். எப்போவாச்சும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை நம்ம சொல்லுவோம். எப்போவாச்சும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது? இஃப் யூ எவர் கம் ஹியர், இங்கே முக்கியமான வார்த்தை எவர். இஃப் யூ எவர் கம் ஹியர், எப்போவாச்சும் இங்கே வந்தீங்கன்னா. இப்போ ஒரு சென்டென்ஸாக அதை மாற்றிருக்கோம். எப்போவாச்சும் அவனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ எவர் see him let me know. எப்போவாச்சும் இங்கே வந்திருக்கீங்களா? பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு கேள்வியாக மாற்றிருக்கோம். எப்போவாச்சும் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? ஹாவ் யூ எவர் கம் ஹியர்? ஸோ ஒரு கொஸ்டினாக நீங்கள் கேட்கும்போது ஹாவ் யூ எவர் இந்த 3 வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் verb 3 தான் வரணும். ஸோ இது கோர்ஸ் சீரியஸில் நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவரைக்கும் எப்படி சொல்கிறது? நோ ப்ராப்ளம் so far. so farனா இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு இது எப்படி சொல்கிறது? நோ ப்ராப்ளம் ஃபார் நவ். இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் நவ் இது ரெண்டையும் சேர்த்து சொன்னீங்கன்னா இப்போதைக்கு. இப்போதைக்கு அது போதும். that's enough for now. பார்த்தீங்களா? for now இப்போதைக்கு. அது வரைக்கும் நீ இங்கேயே இரு. அது வரைக்கும் எப்படி சொல்வீங்க? be here until then. இந்த 2 வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். until then அப்படின்னா அது வரைக்கும். இந்நேரம் நீ அதை முடிச்சிருக்கணும். இந்நேரம் நீ அதை முடிச்சிருக்கணும். You should have finished it by now. இந்த 2 வார்த்தை. by nowனா இந்நேரம் இதை நீ செஞ்சிருக்கணும், இந்நேரம் நீ அதை முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி. கிளம்ப இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல வருவோம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கிளம்ப இருந்தேன் ஆனால் ஐ வாஸ் அபவுட் டு லீவ். பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அபவுட் டு இந்த 2 வார்த்தையை சேர்த்து பயன்படுத்தணும். அபவுட் டு லீவ் verb வந்துடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். உனக்கு கால் பண்ண இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு. ஐ வாஸ் அபவுட் டு கால் யூ பட். பார்த்தீங்களா? அபவுட் டு இதை சேர்த்து பயன்படுத்தணும். வாக்கிங்லாம் இப்போ நான் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ சொல்கிறீங்க வாக்கிங்லாம் நான் இப்போ பண்ணுறதில்ல. ஐ டோன்ட் கோ வாக்கிங் எனி மோர். இங்கே எனி மோர் தாங்க முக்கியம். ஏற்கனவே நான் ஒன்று செஞ்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போல்லாம் நான் அதை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த எனி மோருங்கிற வார்த்தை பயன்படுது. இதுக்கு நேரடியாக அர்த்தம் பார்த்திங்கன்னா இனியும், இனியும் நான் இதை செய்வதில்லை. யோகாலாம் இப்போ நான் பண்ணுறதில்ல. ஐ டோன்ட் டூ யோகா எனிமோர். ஸோ யோகாவுடைய ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. யோகாலாம் இப்போ நான் பண்ணுறதில்லைங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான். ஐ டோன்ட் டூ யோகா எனிமோர். ஸோ எனிமோர் தான் இம்பார்ட்டண்ட். யாரைத்தான் நம்புறதுன்னு தெரியல. கொஞ்சம் சிக்கலான சென்டென்ஸ் மாதிரி தெரியும். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. ஹூ
டு ட்ரஸ்ட், யாரைத்தான் நம்புறதுன்னு. ஹூ டு ட்ரஸ்ட். வருஷக்கணக்காக இப்படி தாங்க இருக்குது. இட்ஸ் பீன் லைக் திஸ், இப்படி தான் இருக்குது. ஃபார் இயர்ஸ், வருஷக்கணக்கா அப்படின்றதுக்கு ஃபார் இயர்ஸ் இந்த 2 வார்த்தையை சேர்த்தி போடணும். அதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ புக்கில் உங்களுக்கு இதெல்லாமே வருது. நீ பார்த்தா எனக்கு சொல்லு. நீ பார்த்தால் ஒரு கண்டிஷன். டெல் மீ, சொல்லு. இஃப் யூ சி, நீ பார்த்தால். இஃப் யூ சி, இந்த 3 வார்த்தை. ஓகேங்க, டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஒவ்வொரு பேஜாக நீங்கள் ஸ்டாப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே கொஸ்டின்ஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸும் கொடுக்குறேன் நான். அது கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், 10 மணிக்குள்ளே நீ திரும்பி போகணும். வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. 2, சொல்ல இருந்தேன் ஆனால் இந்நேரம் நீ வந்திருக்கணும். 4th ஒன், நான்வெஜ்லாம் இப்போ நான் சாப்பிட்றதில்ல. 5th ஒன், யாரைத்தான் நம்புறதுன்னு நீ சொல்லு. ஓகே, இங்கே நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, இல்லை எங்கே கற்றுக்கணுன்றதுக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். ஃபர்ஸ்ட் ஒன், 10 மணிக்குள்ளே நீ திரும்பி போகணும். யூ ஷுட் கெட் பேக் பை 10. கரெக்டாக எழுதுனீங்களா? நெக்ஸ்ட், சொல்ல இருந்தேன் ஆனால் ஐ வாஸ் அபவுட் டு டெல் பட். தேர்ட், இந்நேரம் நீ வந்திருக்கணும். யூ ஷுட் ஹாவ் கம் பை நாவ். கரெக்டாக எழுதியிருந்தீங்களா? ஃபோர்த் ஒன், நான்வெஜ்லாம் இப்போ நான் சாப்பிட்றதில்ல. ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ் எனிமோர். யாரைத்தான் நம்புறதுன்னு நீ சொல்லு. டெல் மீ ஹூ டு ட்ரஸ்ட். ஸோ 5 அவுட் ஆஃப் 5 இல்லை எத்தனை வாங்கினீங்கன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் புத்தக வடிவில் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதை வாங்கி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் நீங்களும் அட் அ லோ ப்ரைஸ் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் இல்லைனா கால் பண்ணுங்கள். ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வாங்கிக்கலாம், கொரியரில் அனுப்பப்படும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.